Dress up, show up and skill up. Dress upனா என்ன? உங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்டா உடை உடுத்திக்கோங்க, உங்களை அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு பெஸ்ட்னு உங்களோட ஐடியல் வெர்ஷன் இருக்கும்ல, அத கண்ணுல கொண்டு வந்து அத மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்காக செய்யுங்க, உங்களோட மனநிறைவுக்காக. உங்களை நீங்க எப்படி போர்ட்ரே பண்ண விரும்புறீங்க இந்த சமூகத்துல அப்படின்ற அந்த தாட்டோட நீங்க அதை செய்யுங்க. இரண்டாவது, ஷோ அப் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எஸ், ஐ கேன் டூ திஸ்ன்ற கான்பிடன்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அதுக்கு அப்ளை பண்ணுங்க. நீங்க ஜாப்ல இருக்கீங்க, அங்க உங்களுக்கு ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்க மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருதுன்னா அதை கிராப் பண்ணிக்கோங்க. மூன்றாவது, ஸ்கில் அப் அப்படின்னா உங்களோட திறன்களை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்க. ரெண்டு விதமா உங்களோட ஸ்கில்ஸ பாருங்க. ஒன்னு மைண்ட் செட் சார்ந்தது, இன்னொன்னு கரியர் சார்ந்தது. மைண்ட் செட் சார்ந்ததுன்னா என்ன? நீங்க மைண்ட்ஃபுல்லா இல்ல மென்டலி டஃபா இல்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு மைண்ட் செட் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது அதிக அளவுக்கு உங்களோட கரியர் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். கரெக்டா? உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் உங்களோட கரியர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இதை உணர்ந்து உங்க மைண்ட் செட்கான ஸ்கில்ஸை தொடர்ந்து உயர்த்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கரியர் சார்ந்த திறன்கள், அது எதுக்குன்னா கரியர்ல அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைலை உயர்த்திக்கிறதுக்கு, உங்களுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் சேர்க்கிறதுக்கு, உங்களோட ட்ரீம்ஸ் ரியலைஸ் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ் சார்ந்து இல்ல ஃப்ரீலான்சிங் சார்ந்து அந்த மாதிரியான திறன்களெல்லாம் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.